2 வெங்காயமும் கோதுமை மாவும் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஆனியன் பராத்தா செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். 2 கப் அளவு கோதுமை மாவுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில சேர்த்து நல்லா கலந்து 1 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி தனியா வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, பொடியா நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையை சேர்த்து 1 டீஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தனியா வச்சிருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு சென்டரா ஆஃபா கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமா தேய்க்காம கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல தேய்ச்சிட்டு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமா எள்ளு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் பராத்தாவை சேர்த்து திருப்பி விட்டு 2 சைடும் செவக்கிற அளவுக்கு ஆனியன் பராத்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல லேயர் லேயரா செம்ம கிறிஸ்பியா நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும்.